பாருங்க பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहता है வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். पवित्र शास्त्र को ढूंढ के देखो. வேதத்தை நம்ம என்ன செய்யணுமா? कलाम को हम क्या करना है? நம்ம ஆராய்ந்து பார்க்கணும்னு சொல்லி சொல்றாரு. उसे ढूंढ के देखना है ऐसा लिखा है. அது நான் சொல்லல, ये मैं नहीं कहता, யெகோஷுவாவே சொல்றாரு. खुद यहोशुआ कहते हैं வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், पवित्र शास्त्र को ढूंढ के देखो, அவைகளில் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, उसमें अनंत काल का जीवन है ऐसा तुम मानते हो. என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளே. वो मेरे बारे में गवाही देने वाले भी वो है. சோ பைபிள் யாரை பத்தி சாட்சி சொல்லும்? तो कलाम किसके बारे में गवाही देता है? அது யெகோஷுவா பத்தி சாட்சி சொல்லும். वो यहोशुआ के बारे में गवाही देता है. நீங்க எந்த இடத்தை திருப்பி பார்த்தாலும், आप कौन सा भी पन्ना निकाल के देखेंगे तो அங்க யெகோஷுவா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியணும். उधर आपके आंखों में यहोशुआ दिखाई देना है. அப்படி தெரியலன்னா, ऐसे नहीं दिखाई दिया तो அப்ப ஏதோ நம்ம விஷன்ல ப்ராப்ளம் இருக்குன்னு तो அர்த்தம். हमारे विजन में कोई ना कोई प्रॉब्लम है. நம்ம சரி பண்ணிட்டு மீண்டும் மெடிடேட் பண்ணா, हम ठीक करके हम फिर से मेडिटेट करेंगे तो ஒவ்வொரு அதிகாரத்திலும் யெகோஷுவாவை பார்க்கலாம். हर एक अध्याय में हम यहोशुआ को देख सकते हैं. பாருங்க, இப்போ நம்ம ஜக்கரியா 3ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். देखिए अब हम जकरिया 3 अध्याय को देखेंगे. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 3 अध्याय उसमें पहले वचन को पढ़ेंगे. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். பாருங்க, இங்க பைபிள் சொல்லுது, देखिए यहाँ पे कलाम कहता है, இங்க ஜோஷுவா பிரதான ஆசாரியனை பற்றி சொல்லி இருக்குது. यहाँ पर यहोशू नामक एक प्रधान याजक के बारे में लिखा है. ஹிந்தில யெகோஷு கொடுத்திருக்கு, हिंदी में यहोशू लिखा है, ஆனா மராட்டில பாத்தீங்கன்னா लेकिन मराठी में देखेंगे तो அது யெகோஷுவாண்டே கொடுத்திருக்கு. उधर यहोशुआ करके ही दिया है, யெகோஷுவான் கொடுத்திருக்கு. यहोशुआ ही दिया है. பாருங்க, திரும்ப வாசிக்கலாம். देखिए फिर से पढ़ेंगे. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். பாருங்க, பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहता है, யெகோஷுவா யாரா? यहोशू कौन है? இவர்தான் ஹை பிரீஸ்ட், यही हाई प्रीस्ट है, இவர்தான் பிரதான ஆசாரியன். यही महायाजक है. இந்த பிரதான ஆசாரியன் ये महायाजक கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறார், परमेश्वर के सामने खड़ा है, கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நிற்கிறார். परमेश्वर के दूत के सामने खड़ा है. ஆனா இந்த யெகோஷுவாவுக்கு வலது பக்கத்துல इस यहोशुआ के दाहिनी ओर யார் நின்னுட்டு இருக்கறா? कौन खड़ा है? சாத்தான் நின்னுட்டு இருக்கறா. शैतान खड़ा है. இந்த சாத்தான் எதுக்கு நிக்கிறான் அப்படினா, ये शैतान क्यों खड़ा है? அவர் மேல குற்றம் சாட்டுறதுக்காக நிக்கிறான். उस पे गुनाह बताने के लिए खड़ा है. சோ இந்த யெகோஷுவா வந்து ஹை பிரீஸ்ட், ये यहोशुआ एक महायाजक है, அது கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நிக்கிறாரு. वो परमेश्वर के सम्मुख में खड़ा है. இந்த யெகோஷுவாவை குற்றம் சாட்டுறதுக்கு சாத்தான் நின்னுட்டு இருக்கான். इस यहोशुआ को गुनाह बताने के लिए शैतान खड़ा है. இந்த சாப்டர் ஃபுல்லாவே ये चैप्टर पूरा ही இது இயேசு கிறிஸ்துவை பத்தி தான் கொடுத்திருக்குது. ये यहोशुआ मैसिया के बारे में ही दिया है. யெகோஷுவாவுடைய ஃபுல் சாப்டரை நீங்க பார்க்கலாம். ये पूरे चैप्टर में अब यहोशुआ को देख सकते हैं. கடைசி நாட்கள் வரைக்கும் आखिरी दिनों तक என்னென்ன நடக்க போகுது, जो होने वाला அது है, எல்லாத்தையும் நம்ம இந்த 3rd சாப்டர்ல பார்க்கலாம். वो सब कुछ हम ये 3rd चैप्टर में देख सकते हैं. இந்த என்னைக்கு யெகோஷுவா சிலுவையில் அடிக்கப்பட்டாரோ, जिस दिन प्रभु सूली पर मारे गए, அன்னையில இருந்து उस दिन से लेकर இந்நாள் வரைக்கும், आज तक, அதுவும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் प्रभु के आगमन तक, இந்த 3rd சாப்டர்ல ஃபுல்லா எழுதி இருக்குது. वो 3rd चैप्टर में, ये 3rd चैप्टर में पूरे रीति से लिखा है. இந்த ஜக்கரியா புத்தகம் ரொம்ப கடினமான ஒரு புத்தகம் பார்த்துடுங்க. ये जकरिया का जो किताब है बहुत कठिन किताब है. அதனுடைய ரெவலேஷன் புரியுறது கொஞ்சம் கடினமா இருக்கும். उसका रेवलेशन समझने में थोड़ा कठिन होता है, ஆனா புரிஞ்சிட்டுனா ரொம்ப ஈஸியா மாறிடும். लेकिन एक बात समझ गए तो बहुत इजी हो जाएगा. ரொம்ப சிம்பிளான ஒரு காரியம், बहुत सिंपल एक चीज है, ஆனா ரொம்ப மறைவா வச்சிருக்கிறார். लेकिन एक गुप्त रूप में रखा है. இப்போ இயேசு கிறிஸ்து, यीशु मसीह, அவர்தான் நமக்கு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். वही हमारे महायाजक है. அவர் பேரை தான் நம்ம என்னதான் சொல்றோம்? उनके नाम को ही हम क्या कहते हैं? இயேசு கிறிஸ்துனுடைய பெயரை தான் यीशु मसीह के नाम को ही நம்ம யெகோஷுவான்னு சொல்லி சொல்றோம். हम यहोशुआ कहते हैं. இந்த சாப்டர் வந்து ये चैप्टर யெகோஷுவாவுடைய தீர்க்கதரிசனம் அப்படிங்கிறதுக்கு, यहोशुआ का भविष्यवाणी ऐसे, அதுக்கு நம்ம வேற ஒரு வசனத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். इसके लिए हम एक दूसरे वचन से शुरू करेंगे. பாருங்க, அதே ஜக்கரியா उसी जकरिया की किताब में 6ஆம் அதிகாரம் 6वें अध्याय 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 8वें वचन से पढ़ेंगे. சிறையிருப்பின் மனுஷராகிய எல்தாயும் தொபியாவும் யெதாயாவும் பாபிலோனிலிருந்து வந்திருக்கும் அந்நாளிலே நீ போய் செப்பனியாவின் குமாரனாகிய யோசியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து.
பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை இந்த ஜக்கரியாக்கு வருது. देखिए परमेश्वर का वचन ये जकरिया के पास आता है. அவர் என்ன சொல்றாருன்னா, वो क्या कहता है? பாபிலோன்ல இருந்து வந்த ஜனங்கள், बाबिलोन से आए हुए लोग, பாபிலோன்ல இருந்து கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. बाबिलोन से थोड़े लोग आए हैं. அதுல முதல் ஆள் பேர் என்னது? उसमें पहले आदमी का नाम क्या है? ஹெல்தே. हेल्दे. இந்த ஹெல்தே அப்படிங்கிற ஆளு. ये हेल्दे नाम का एक இரண்டாவது व्यक्ति. யாரு? दूसरा कौन है? தொபியா. तोबिया. மூணாவது யாரு? तीसरा कौन है? யதயா. यदाया. இந்த மூணு பேர் அங்க வராங்க. ये 3 जन वहां पर आते हैं. கர்த்தர் ஜக்கரியாட்ட சொல்றாரு, प्रभु जकरिया से कहते हैं, நீ இவங்க வீட்டுக்கு போ. तू इनके घर पे जा. இவங்க வீட்டுக்கு போயிட்டு इनके घर पे जाकर அவங்ககிட்ட தங்கமும் வெள்ளியும் வாங்கு. उनके पास से सोना और चांदी मांग. அது வாங்கி ஒரு கிரீடத்தை பண்ணு. वो मांग कर एक मुकुट को बना. அங்க கிரீடம் பண்ண சொல்றா. उधर एक मुकुट बनाने कहता है. யார்ட்ட இருந்து வாங்க சொல்றாரு? किससे मांगने कहता है? இந்த மூணு பேர்ட்ட வாங்க சொல்றா. ये तीनों से मांगने कहता है. இந்த ஹெல்தே அப்படினா, ये हेल्दे का मतलब, அதுக்கு அர்த்தம் வந்து உலகம். उसका मतलब है दुनिया. இந்த ஹெல்தேக்கு மீனிங் வந்து உலகம். ये हेल्दे का मतलब है दुनिया. இந்த உலகத்துல इस दुनिया में அடுத்த பேரை நீங்க பாத்தீங்கன்னா தொபியா. अभी दूसरा नाम देखेंगे तो तोबिया है. தொபியா அப்படினா, तोबिया का मतलब है ஜெகோவா இஸ் குட். यहोवा इज गुड. யெகோவா தேவன் நல்லவர். यहोवा परमेश्वर अच्छा है. சோ இந்த உலகத்துல तो इस संसार में யாரு நல்லவர்? कौन अच्छा है? யெகோவா தேவனை தவிர வேற யாரும் நல்லவர் கிடையாது. यहोवा परमेश्वर को छोड़कर कोई भी अच्छा नहीं है. எல்லா மனிதனுக்குள்ளேயும் தவறுகள் இருக்கும். सारे मनुष्य के अंदर कोई ना कोई कमियां होगा. ஏதாவது அவங்க நல்லது செய்தாலும் कोई अच्छा काम करेंगे तो भी அதுக்கு பின்னால ஏதோ ஒரு காரியம் இருக்கும். उसके पीछे कोई ना कोई कारण होगा. ஏன்னா இந்த உலகத்துல யெகோவாவை தவிர வேற நல்லவர் யாரும் கிடையாது. क्योंकि इस संसार में यहोवा को छोड़ कोई अच्छा नहीं है. அடுத்து எதையா அப்படின்னு சொன்னா, उसके बाद यदया ऐसा कहेंगे तो யெகோவா அவர் அறியப்படுகிறார். यहोवा वो जाना जाता है. யெகோவா அறியப்படுகிறார். यहोवा जाना जाता है. அவர் எப்படி वो அறியப்படுகிறார்? किस प्रकार जाना जाता है? அவர் நல்லவர். वो अच्छा है அவர் करके. கிருபை என்றும் உள்ளது. प्रभु अच्छा है और उसका कृपा सदाकाल சோ है. இந்த உலகத்துல इस संसार में யெகோவா தேவனை தவிர நல்லவர் யாரும் இல்ல அப்படிங்கிறது यहोवा परमेश्वर को छोड़कर कोई भी अच्छा नहीं है. அங்கதான் அறியப்படுகிறார். वो उधर ही वो जाना जाता இந்த है. மூணு ஜனங்கள்ட்ட இருந்து ये तीनों व्यक्ति से தங்கமும் வெள்ளியும் வாங்கி सोना और चांदी मांगकर எதை உருவாக்குறாரு? क्या बनाते हैं? ஒரு கிரீடத்தை உருவாக்குறார். एक मुकुट बनाते हैं. கிரீடம் யார் மேல வைப்பாங்க? मुकुट किसके ऊपर रखते हैं? ராஜாக்கள் மேல வைப்பாங்க. राजाओं के ऊपर रखते हैं. இப்போ இந்த கிரீடத்தை உருவாக்கி इस मुकुट को बनाकर யார் மேல வைக்க சொல்றா? किसके ऊपर रखने कहता है? பாருங்க, திரும்ப சொல்றேன். देखिए मैं फिर से कहता हूँ, பாபிலோன்ல இருந்து மூணு பேர் வராங்க. बाबिलोन से 3 व्यक्ति आते हैं. ஒருத்தர் ஹெல்தியா, एक- தோபியா and யதியா. ये है हेल्दिया, तोबिया और यदिया. இவங்கிட்ட இருந்து தங்கமும் வெள்ளி வாங்கி इनसे सोना और चांदी मांगकर இங்க கிரீடத்தை ரெடி பண்ண சொல்றா. यहाँ पर एक मुकुट बनाने कहता है. ஏன் இந்த கிரீடம் வேணும்? ये मुकुट की क्या जरूरत है? பாருங்க, கீழே வாசிக்கலாம். देखिए आगे पढ़ेंगे. அங்கே அவர்கள் கையிலே வெள்ளியையும் பொன்னையும் வாங்கி கிரீடங்களை செய்வித்து யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய சிரசிலே வைத்து, பாருங்க, பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहता है, யோசுவா அந்த பிரதான ஆசாரியன் இருக்காரு, ये यहोशुआ जो महायाजक है, இவர் தலை மேல इसके सिर के ऊपर அந்த கிரீடத்தை வைன்னு சொல்லியாச்சு. वो मुकुट रख ऐसा कह दिया. இந்த யோசுவா யாரு? ये यहोशुआ कौन है? இவர் பிரதான ஆசாரியன். ये महायाजक है. ஒரு பிரதான ஆசாரியன் ராஜாவா மாற முடியாது. एक महायाजक एक राजा नहीं बन सकता. ஒரு ஆசாரியன் எந்த கோத்திரத்திலிருந்து வருவாங்க? एक याजक कौन से गोत्र से आता है? லேவி கோத்திரத்திலிருந்து வருவாங்க. लेवी गोत्र से आता है. லேவி கோத்திரத்துல இருக்கிறவங்க தான், लेवी गोत्र से आने वाले ही அவங்க தான் பிரதான ஆசாரியனா மாற முடியும். वही महायाजक बन सकते हैं. அதுவும் ஆரோனுடைய பிள்ளைகளா இருக்கணும். वो भी आरोन के बच्चे रहना है. அவங்க தான் ஆசாரியரா இருக்க முடியும். वही याजक बन सकते हैं. ஆனா ஒரு ராஜா எங்க இருந்து வருவார்னா, लेकिन एक राजा कहाँ से आता है? அவர் யூதா கோத்திரத்திலிருந்து ராஜா வருவார். वो यूदा के गोत्र से आता है. ஒரு யூதா கோத்திரத்தில் இருக்கிற ராஜா, वो यूदा के गोत्र से आने वाला राजा, அவர் இந்த ஆசாரியனா மாற முடியாது. वो एक याजक नहीं बन सकता. சோ ராஜா ஆசாரியனா மாற முடியாது. राजा याजक नहीं बन सकता. ஆசாரியன் ராஜாவா
மாற முடியாது. याजक राजा नहीं बन सकता। ஆனா இங்க என்ன நடக்கு பாருங்க. लेकिन यहाँ पे क्या हो रहा है देखिए, யோசுவா வந்து ஹை பிரீஸ்டா இருக்கிறார். यहोशुआ एक महायाजक है, இவர் தலையில கிரீடத்தை வைக்கிறாங்க. इसके सिर पर एक मुकुट रखते हैं। இவர் ஆசாரியனாகவும் இருக்கிறாரு, ये एक याजक भी है ராஜாவும் இருக்கிறாரு. और राजा भी है। இது யாருடைய முறைமையின்படி இப்படி நடக்கு? ये किसके रीति रिवाज की वजह से हो रहा है? இது ஆரோனுடைய முறைமையின்படி அல்ல, ये आरोन के रीति रिवाज के अनुसार नहीं, இது மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நடக்குது. ये मेल्कीसदेक के रीति रिवाज के अनुसार है। மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி, मेल्कीसदेक के रीति रिवाज के अनुसार, மெல்கிசேதேக் யாரு? मेल्कीसदेक कौन है? அவர் சாலேமின் ராஜா, वो सालेम का राजा है, உன்னதமான தேவனுடைய ஆசாரியனமாக இருந்தாரு. वो परम परमेश्वर के याजक थे। சோ ரெண்டும் அவர் இருந்தாரு. तो वो दोनों भी वही थे। சோ யெகோஷுவா வந்து यहोशुआ जो है அவர் ஆரோனின் முறைமையின்படி அவர் ஆசாரியன் ஆகல, वो आरोन के रीति रिवाज के अनुसार वो राजा याजक नहीं बने, அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியனானா. वो मेल्कीसदेक के रीति रिवाज के अनुसार वो याजक बने। சோ இந்த யெகோஷுவா யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறார்? ये यहोशुआ किसके बारे में बात कर रहा है? இங்க ஜக்கரியா யோசுவா பத்தி பேசும்போது जकरिया यहोशुआ के बारे में बात करते समय அவர் இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசிட்டு वो இருக்கிறார். यीशु मसीह के बारे में बात कर रहा है। அவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது? उनके जीवन में क्या क्या होने वाला அவர் है? உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியானவர். वो इस संसार के पापों को उठाने वाला परमेश्वर है। அவர் நம்மளுடைய பாவத்தெல்லாம் சுமந்தாரு. वो हमारे पापों को उठाया, அதனால தான் इसलिए யெகோஷுவா தேவனுடைய தூதனுக்கு முன்பாக நிக்கும்போது यहोशुआ जब परमेश्वर के दूत के सामने खड़ा था, பிசாசு வலது பக்கத்துல நின்னு குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கிறான். शैतान दाहिनी ओर रह के वो दोष बता रहा है। யோசுவா மேல यहोशुआ के ऊपर சகல பாவம் இருக்கிறதுனால सारे पाप है, इसलिए இப்ப அவர் குற்றம் சாட்டப்படுகிறார். वो अभी गुनाह बताया जा रहा है। பிசாசு பக்கத்துல இருந்து குற்றம் சாட்டுறான். शैतान उनके बाजू में रहकर गुनाह बता रहा ஆனா है। கர்த்தருடைய தூதன் என்ன சொன்னார்னா, लेकिन प्रभु का दूत क्या कहता है? பாருங்க இரண்டாவது வசனம் வாசிக்கலாம். देखिए दूसरा वचन पढ़ेंगे। அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியினின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். பாருங்க பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहता है, அக்கினியிலிருந்து எடுக்கப்பட்ட கொள்ளி அல்லவோ? क्या ये आग से निकाली हुई लुकटी से नहीं है? யெகோஷுவா யாரு? यहोशुआ कौन है? அக்கினியிலிருந்து போடப்பட்ட ஒரு கொள்ளி, அதிலிருந்து எடுக்கப்பட்ட கொள்ளி. अग्नि से निकाला हुआ एक लुकटी है। சோ இது எதை குறிக்குது? ये किसे दर्शाता है? யெகோஷுவா அவர் சிலுவையில மரிச்ச பிறகு यहोशुआ सूली पर मरने के बाद அந்த ஆவியிலே அவர் எங்க போனார்? उस आत्मा से वो कहां पर गए? சோ யெகோஷுவா என்ன செய்தாரா? यहोशुआ ने क्या किया? காவலில் உள்ள ஆத்துமாக்களுக்கு பிரசங்கம் பண்ணார். कैदी आत्माओं को उन्होंने प्रचार किया। இந்த காவலில் உள்ள ஆத்துமாக்கள் யாரு? ये कैदी में जो आत्मा है वो कौन है? அது நோவா டைம்ல वो नूह के समय में கீழ்ப்படியாமல் போன ஆவிகள். जो पालन नहीं किए वो आत्मा, அவர் அங்க நரகத்துக்கு போய், वो नरक में जाके பாதாளத்துக்கு போய், नरक में जाके யாரெல்லாம் அங்க சிறைப்பட்டு இருக்கிறார்களோ जो कैदी बनकर है அவங்கள மீட்டு கொண்டு வர்றார். उन्हें वो लेकर आता है। இவர்தான் அக்கினியிலிருந்து எடுக்கப்பட்ட கொள்ளி. यही वो अग्नि से निकाय हुआ लुकटी है। அந்த அக்கினி அவர் ஒண்ணு செய்ய முடியல. वो अग्नि उन्हें कुछ नहीं कर पाया। அந்த அக்கினி அவர் ஒண்ணு செய்ய वो முடியல. अग्नि उन्हें कुछ नहीं कर पाया। அவர் அந்த ஆவியிலே அவர் பாதாளத்துக்கு போய் वही आत्मा से वो पाताल जाकर அங்க அவர் பிரசங்கம் பண்றாரு. उधर वो प्रचार करता அங்க है। யாரெல்லாம் கீழ்ப்படியாம இருந்தார்களோ उधर जो पालन नहीं किए அவர்களை சிறைப்படுத்தி மேலே ஏறுறார். उनको छुड़ाकर वो लेकर आता है। அதனால தான் பைபிள் சொல்லுது, इसलिए कलाम कहता है இவர் அக்கினியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கொள்ளி. यह अग्नि से निकाया हुआ एक लुकटी है। இது யெகோஷுவாவை தவிர வேற யாரும் செய்ய முடியாது. ये यहोशुआ के अलावा और कोई नहीं कर சோ सकता। யோசுவா என்ன செய்றார்னா, यहोशुआ क्या करते हैं? இவர் ஒரு ஆசாரியனா மாறுறார். ये एक याजक बनते हैं, நம்மளுக்காக பரிந்து பேசுகிற ஆசாரியனா மாறுறார். हमारे लिए बात करने वाले एक याजक बनते हैं। அதே போல இவர் ஒரு ராஜாவாகவும் இருக்கிறார். उसी समय वो एक राजा भी है। பாருங்க இந்த காரியம் ரொம்ப முக்கியமானது. ये एक बहुत इंपॉर्टेंट चीज है। இந்த ஜக்கரியா 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டது. जकरिया 6वें अध्याय में जो लिखा गया இது ஒரு है தீர்க்க தரிசனமானது. ये एक भविष्यवाणी है। அது கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, प्रभु क्या कहते हैं? தங்கம் வெள்ளி எடுத்து सोना और चांदी निकालकर அது ஒரு கிரீடம் பண்ணுங்க, उसे एक मुकुट बनाओ, அத யோசுவா மேல வைங்க அப்படின்னு சொல்றா. उसे यहोशुआ के ऊपर रखो ऐसा कहा। அத வச்ச பிறகு என்ன? उसे रखने के बाद क्या? அடுத்தது அங்க ஒரு தீர்க்க தரிசனம் வருது. उसके बाद वहां पे एक भविष्यवाणी आती है। பாருங்க வாசிக்கலாம். देखिए पढ़ेंगे ஜக்கரியா 6ஆம் அதிகாரத்துல जकरिया 6वें अध्याय में அவனோடே சொல்ல வேண்டியது, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது
என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை என்னப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். பாருங்க, இங்க ஒரு தீர்க்கதரிசனம் வருது. यहाँ पर एक भविष्यवाणी आती है, நீ அந்த புருஷனை பார். तू उस पुरुष को देख, அவர் யாரா? वो कौन है? He is the branch. அவர்தான் branch. वही एक ब्रांच है. branch என்று பெயர் உடையவரை பார். उस ब्रांच नाम के व्यक्ति को देख. யெகோவாவுடைய மந்திர கட்டுவாங்க. वो यहोवा के मंदिर को बनाएगा. இந்த ஷாக் என்ன செய்வார் அப்படினா, ये शाख क्या करता है? இந்த branch என்ன செய்வாரு? ये शाख क्या करेगा? தன்னுடைய இடத்துல எழும்பி अपने जगह से उठकर யெகோவா தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவார். यहोवा परमेश्वर के लिए एक मंदिर बनाएगा. ஆனா ஆலயத்தை கட்டினது யாரு? लेकिन मंदिर किसने बनाया? ஜெருபாபேல் கட்டினாரு. जेरुब्बाबेल ने बनाया. ஆனா இது இந்த ஜெருபாபேலை பற்றி சொல்லல. लेकिन ये जेरुब्बाबेल के बारे में नहीं कहा. யெகோஷுவா பற்றி சொல்லி இருக்குது. ये यहोशुआ के बारे में कहा. யெகோஷுவா சொன்னார், यहोशुआ ने कहा, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள். इस मंदिर को आप तोड़ के நான் डालो. 3 நாளைக்குள்ள அதை எழுப்புவேன். मैं 3 दिन के अंदर उससे फिर से उठाऊंगा. அவர் தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். वो उनके शरीर के जो मंदिर के बारे में कहा है. சோ யெகோஷுவா பற்றி இங்க தீர்க்கதரிசனம் நடக்குது. ये यहोशुआ के बारे में यहाँ पर भविष्यवाणी हो रहा அவருடைய है. பெயர் என்னதா இருக்குமா? उनका नाम क्या होगा? அவர் பெயர் வந்து branch. उनका नाम है शाख. அது கிளை அப்படினு சொல்லி வரும். वो शाख कैसे आता है? இவர் என்ன செய்வார்? ये क्या करेगा? இவர் ஆலயத்தை கட்டுவார். ये एक मंदिर बनाएगा. இன்னைக்கு நம்மளும் தேவனுடைய ஆலயம் தான். आज हम भी एक परमेश्वर के मंदिर है. கர்த்தர் யோசுவா சொன்னார்ல, यहोशुआ ने कहा ना, இந்த கல்லின் மேல் इस पत्थर के ऊपर என் சபையை கட்டுவேன். मेरे मंदिर को मैं बांधूंगा, तंबू को बांधूंगा. பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. अधलोक के फाटक उस पे प्रबल नहीं होंगे. அப்ப இந்த பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ள முடியாது. ये अधलोक के फाटक उस पे प्रबल नहीं होंगे. பாருங்க, இந்த பிரான்ச் என்ன செய்றாருன்னா, देखिए ये शाख क्या करता है? அவர் தேவனுடைய ஆலயத்தை கட்டுறார். वो परमेश्वर के मंदिर को बनाता है. அவருடைய பெயர் வந்து பிரான்ச். उनका नाम है शाख. இந்த யெகோஷுவாவுக்கு தீர்க்கதரிசனம் வருது. ये यहोशुआ को एक भविष्यवाणी आती है. the branch அப்படி சொல்லி ஒருத்தர் வருவார். शाख नामक एक व्यक्ति आएगा. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா, और आप देखोगे तो எரேமியா 23ஆம் அதிகாரம் यिर्मयाह 23 में அதுல 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसमें 5वें वचन को पढ़ेंगे. இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாயிருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். இந்த பிரான்ச் என்ன செய்வாரா? ये शाख क्या करेगा? இவர் ராஜ்யம் பண்ணுவார். ये राज्य करेगा. ஜக்கரியாவை நம்ம பாக்கும்போது, जकरिया में जब हम देखते हैं, அவர் பிரீஸ்டா இருப்பாரா? वो याजक रहेगा. ஆனா இங்க எரேமியா சொல்லும்போது, लेकिन यहाँ पर यिर्मयाह कहता है, அவர் ராஜாவா இருப்பார். वो राजा रहेगा. சோ இந்த பிரான்ச் யாரா இருப்பார்னா, तो ये शाख कौन होगा? அவர் ஹை பிரீஸ்டாவும் वो இருப்பாரு, महायाजक भी होगा. அவர் ராஜாவாகவும் இருப்பார். वो राजा भी होगा. இந்த ஜனங்களை ஆளுகை செய்கிறவர் அவர். ये लोगों पे राज करने वाला है वो. இந்த பிரான்ச் யார் அப்படினா, ये शाख कौन है? அது யெகோஷுவாவை குறிக்குது. वो यहोशुआ को दर्शाता है. எந்த ஆரோனுடைய பிள்ளைகளும் இது செய்ய முடியாது. कोई भी आरोन के बच्चे नहीं कर पाएंगे. அவங்க ராஜ்யபாரம் பண்ண முடியாது. वो राज्य नहीं कर पाएंगे. அவங்க கர்த்தருடைய சமூகத்துல சேவை தான் செய்ய முடியும். वो परमेश्वर के सम्मुख में सिर्फ सेवा कर सकते ஆனா हैं. யெகோஷுவா என்ன செய்றாருன்னா, लेकिन यहोशुआ क्या करते அவர் हैं? ஹை பிரீஸ்டாவும் वो இருக்காரு, महायाजक भी है. அதே சமயம் இவர் கிங்காவும் இருக்கிறார். उसी समय वो राजा भी है. இது மெல்கிசதேக்கின் முறைமையின்படி நடக்குது. ये मेल्किसदेक के रीति रिवाज के अनुसार है. சோ யெகோஷுவா எப்படிப்பட்ட ஸ்தானத்துக்குள்ள வர்றார் तो பாருங்க. यहोशुआ कौन से स्थान में आता है? देखो, யெகோஷுவா அவர் பிரதான ஆசாரியனுடைய ஸ்தானத்துல வர்றார். यहोशुआ प्रधान महायाजक के स्थान में आता है. இன்னைக்கு நமக்கு பிரதான ஆசாரியன் யாரு? आज हमारे लिए महायाजक कौन है? யெகோஷுவா தான் நம்ம பிரதான ஆசாரியன். यहोशुआ ही महायाजक है. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் इब्रानियों का किताब 3रा अध्याय, அதுல 1ஆம் வசனத்தை வாசிங்க. उसमें पहले वचन को पढ़ेंगे. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள்.
யார் மேல கவனம் வைக்கணுமா? किस पर ध्यान रखना है? நம்ம அங்கீகரிக்கிற பிரதான ஆசாரியனே யெகோஷுவா மேல, हम जिसे अंगीकार करते हैं उस महायाजक के ऊपर, அவர் மேல கவனம் செலுத்துங்க. उनके ऊपर ध्यान दो. நம்ம கவனம் செலுத்தக்கூடிய ஒரு ஆளு हम ध्यान देने वाले एक व्यक्ति, நம்மளுடைய பிரதான ஆசாரியர், हमारे महायाजक, அவர் யெகோஷுவா மேல நம்ம கவனத்தை வைக்கணுமா? यहोशुआ के ऊपर हम ध्यान रखना है. இன்னைக்கு நம்மளுடைய கவனம் எங்கெல்லாம் போகுது? आज हमारा ध्यान किधर जाता है? நம்ம கவனம் வேற எங்கேயும் போக கூடாது. हमारा ध्यान कहीं और नहीं जाना है. நம்ம கவனம் எல்லாம் யெகோஷுவா மேல வைங்க. हमारा ध्यान यहोशुआ के ऊपर रखो. அவர் எப்படிப்பட்டவர்ங்கிறது உங்களுக்கு वो வெளிப்படுத்துவார். कैसा परमेश्वर है करके वो प्रकट So करेगा. the branch அப்படிங்கிறது யாரு? ये शाख कौन है? அந்த branch வந்து யெகோஷுவாவை குறிக்குது. वो यहोशुआ को दर्शाता है. இந்த branch என்ன செய்வார்? ये शाख क्या करेगा? அவர் ஆசாரியனா இருப்பார், वो याजक रहेगा, அவர் ராஜாவாகவும் वो இருப்பார். राजा भी रहेगा. இப்போ இந்த branch பத்தி பார்க்கலாம். अभी इस शाख के बारे में देखेंगे. இந்த branchக்கு எபிரேய மொழியில் என்ன சொல்வாங்க? इस शाख को इब्रानी भाषा में क्या कहते हैं? சாமேக். सामे சாமேக்னு சொல்வாங்க. सामेक ऐसा कहते हैं. சாமேக் அப்படினா सामेक इसका मतलब branch அப்படினு சொல்லி அர்த்தம். शाख. இதுல மொத்தம் 3 எழுத்து உண்டு. इसमें कुल 3 अक्षर आते हैं. ஒன்னு சாடே, एक साड़े, அப்புறம் மெம், फिर मेम, அப்புறம் ஹெத். उसके बाद खेत. இந்த 3 எழுத்து சேர்ந்ததுதான் ये 3 अक्षर मिलाकर ही அது வந்து சாமேக்னு சொல்வாங்க. उसे सामेक ऐसा कहते हैं. இந்த 3 எழுத்துக்குள்ள ஒரு தீர்க்கதரிசனம் இருக்குது. ये 3 अक्षर के अंदर एक भविष्यवाणी है. நம்ம branch யாரு? हमारे शाख कौन है? யெகோஷுவா தான் branch. यहोशुआ ही हमारे அது शाख நிறைய है. இடத்துல நீங்க பார்க்கலாம். वो आप कई सारे जगह पर देख सकते நீங்க हो. சக்கரியா 3ஆம் அதிகாரம் आप जकरिया 3 अध्याय में அதுல 9ஆம் வசனத்துல வாசிங்க. इसमें 9वें वचन को पढ़िए. இப்போதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே, நீ கேள். உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள். இவர்கள் அடையாளமாயிருக்கிற புருஷர். இதோ கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வர பண்ணுவேன். நான் என்னுடைய கிளையாகிய என் ஊழியக்காரனை வெளிப்படுத்துவேன். मैं मेरे दास शाख को प्रकट சோ करूंगा. இந்த branch வந்து யாரு? ये शाख कौन है? அவர் கர்த்தருடைய ஊழியக்காரன். वो प्रभु के सेवक है. இந்த ஊழியக்காரனை நான் வெளிப்படுத்துவேன். ये प्रभु इस दास को मैं प्रकट करूंगा. அந்த ஊழியக்காரர் என்ன செய்வாரு? ये दास क्या करेगा? அவர் ஆலயத்தை கட்டுவார். वो मंदिर बनाएगा. யார் அந்த ஆலயத்தை கட்டக்கூடிய branch? मंदिर बनाने वाला शाख कौन है? அது யெகோஷுவாவை குறிக்கும். वो यहोशुआ को दर्शाता है. இவர் பக்கத்துல तो इसके पास இந்த branch அப்படிங்கிற அந்த வார்த்தை பாத்தீங்கன்னா ये ब्रांच, ये शाख नाम का ये शब्द को देखेंगे அத तो சாமியாக் அப்படின்னு சொல்லுவாங்க. उसे सामेयाक ऐसा कहते हैं. இந்த எழுத்துக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. इस शब्द के अंदर एक आशीष है. இந்த சாமியாக்குள்ள इस सामेयाक के இந்த अंदर நடுவுல உள்ள எழுத்தை பாத்தீங்கன்னா ये बीच के अक्षर को देखेंगे இது तो வந்து மெம். ये है मेम. மெம் அப்படினா என்னது? मेम का मतलब क्या है? இது சாதாரண தண்ணி. ये एक साधारण पानी है. இது நீங்க ஏன்ஷியன்ட் ஹீப்ரூல பாத்தீங்கன்னா आप एंशिएंट हिब्रू में देखोगे तो இது வந்து ஒரு அலை மாதிரி எழுதுவாங்க. इसे एक वेव्स के समान लिखते हैं. கடல் அலை மாதிரி எழுதுவாங்க. समुद्र के वेव्स के समान. இது தண்ணியை குறிக்குது. ये पानी को दर्शाता है. இந்த சாடை நீங்க எடுத்தீங்கன்னா इस साड़े को ले लेंगे तो ஒரு குனிந்த மனிதன். एक झुका हुआ मनुष्य. இந்த மனிதன் எங்க போறான்? ये मनुष्य किधर जा रहा है? எங்க தவண்டிட்டு போறான்? किधर रेंग कर जा रहा है? தண்ணிக்கு நேரா கடந்து போறான். वो पानी की ओर जा रहा है. அதாவது ஒரு தாகத்தை குறிக்குது. एक प्यास को दर्शाता है. தண்ணிக்குள்ள தாகத்தை குறிக்குது. एक पानी के प्यास को दर्शाता है. தண்ணிக்குள்ள தாகத்தை தீர்க்கிறதுக்காக இந்த மனுஷன் இங்க போறான். इस पानी के प्यास को बुझाने के लिए वो मनुष्य उधर जाता है. இந்த காரியம் எதை குறிக்கும் அப்படின்னா ये चीज किसे दर्शाता है? தாகம் அப்படிங்கிற வார்த்தை குறிக்குது. प्यास इस शब्द को दर्शाता है. தாகம்ங்கிறதுக்கு प्यास इस शब्द को ही எபிரேய மொழியில சாம் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க. उसे इब्रानी भाषा में साम ऐसे कहते சாம் हैं. சாமே அப்படின்னு சொல்லி சொல்வாங்க. साम सामे ऐसा कहते हैं. சாமே அப்படின்னா நான் தாகமா இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். सामे इसका मतलब है मैं प्यासा हूँ. அது என்ன? தண்ணி தேடி போற அந்த மனிதன். वो क्या है? वो पानी ढूंढ के जा रहा हुआ இன்னைக்கு मनुष्य. நம்மளுடைய ஜீவ தண்ணீர் யாரு? आज हमारा जीवित जल कौन है? யெகோஷுவா தான் ஜீவ தண்ணீர். वो यहोशुआ ही जीवित जल है. அந்த ஜீவ தண்ணீருக்கு நேரா वो जीवित जल के सामने நம்ம என்னைக்கு போறோமோ हम जब जाएंगे அவர்தான் பிரான்ச்சா மாறுறார். वही शाख बनता है. அதுதான் ஒரிஜினல் பிரான்ச். वही ओरिजिनल शाख है. இந்த டீகோடிங்ல நீங்க பாத்தீங்கன்னா ये डिकोडिंग में आप देखोगे तो அது எனர்ஜி லெவல் டீகோடிங் சொல்வாங்க. इसे एनर्जी लेवल डिकोडिंग कहते हैं. யெகோஷுவா தான் ஜீவ தண்ணீர். यहोशुआ ही जीवित पानी है. நம்ம அந்த தண்ணியை தேடி போயாச்சுன்னா हम उस जल की ओर जाएंगे तो அப்போ அவர் பிரான்ச்சா மாறி
ஆக்கிடுறாரு. तो वो एक शाख बन जाता ஒரு है। பிரான்ச்சை எடுத்துட்டீங்கன்னா उस शाख को ले लेंगे तो அதுக்கு தண்ணி கண்டிப்பா தேவை. उसे जरूर पानी की जरूरत है। அது கண்டிப்பா தண்ணி தேவை. उसे जरूर पानी की जरूरत है। இடையில ஒரு இடத்துல எங்கேயும் பிரசங்கம் பண்ணி எனக்கு ஞாபகம் இல்ல. बीच में कहीं पे तो प्रचार किया था, मुझे याद नहीं आ रहा है। ஆல்மோண்ட் ட்ரீயை பற்றி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம். आलमंड ट्री के बारे में प्रचार कर रहा था। இந்த ஆரோனுடைய கோல், आरोन का छाटी, இந்த ஆரோனுடைய கோலை தூக்கி கர்த்தருடைய சமூகத்துல வச்சிருந்தாங்க. उसे परमेश्वर के सम्मुख में रखे थे, ராத்திரி வச்சாங்க, रात को रखे थे। காலையில பார்த்தா सुबह देखे तो அதுல பழங்கள் வந்துட்டு उसमें फल आ गया। இந்த ஃப்ரூட்டுக்கு, इस फल को, இந்த பிரான்ச், இந்த இதுல ஃப்ரூட் வர்றதுக்கு इस ब्रांच में वो फ्रूट आने के लिए அதுல யாரும் தண்ணி ஊத்தல, उसमें किसी ने पानी नहीं डाला, அதுல வேர் இல்ல, जड़ नहीं आया, அதுல இலைகளும் இல்ல, उसमें लीफ भी नहीं आया, ஆனா பூ வந்துட்டு, लेकिन फूल आ गया, மொட்டு வந்துட்டு, बर्ड्स आ गया, அப்புறம் ஃப்ரூட் வந்துட்டு, और फल भी आ गया। எப்படி கர்த்தர் செய்றா பாருங்க. परमेश्वर कैसा करता है देखिए। ஒரு மரம் வளர்வதற்கு एक पेड़ उगने के लिए அவரே தண்ணியா மாறுறா. वो खुद पानी बनता है। இன்னைக்கு நீங்க அந்த கிளைகளா மாறணும்னா आज आप वो शाख बनना है तो யோசுவா சொன்னார், योशुआ ने कहा நான் தான் வைன் ட்ரீ, मैं ही वो वाइन ट्री हूँ, நீங்க எல்லாம் பிரான்ச்சஸா இருக்கீங்க. आप मेरे शाख हो, ऐसे कहा। என்னிடத்தில் நீங்க ஒட்டி இருந்தீங்கன்னா अगर आप मेरे पास चिपके रहेंगे तो நீங்க अनेक கனிகளை கொடுப்பீர்கள். आप अनेक फल को देंगे। சோ இந்த பிரான்ச்சஸ்க்கு, तो इस शाख को, இந்த மனிதன் தான் நம்ம ये मनुष्य हम है, நம்ம இந்த தண்ணி தேடி போறோம். हम इस पानी को ढूंढते हुए जाते हैं। யோசுவா தான் நமக்கு தண்ணியா இருக்கிறார். योशुआ ही हमारे पानी है। இந்த தண்ணியை குடிக்கும்போது इस जल को पीते समय अनेक பழங்களை கொடுக்கலாம், கனிகளை கொடுக்கலாம். अनेक फल को हम दे सकते हैं। இப்ப யெகோஷுவாங்கிற பேர்ல நம்ம பார்த்தோம். अभी योशुआ के नाम से हमने அவர் देखा, தான் ஹை பிரீஸ்டா இருக்கிறார். वही महायाजक है। அவர் பாதாளத்துக்கு போய் वो पाताल में जाकर யாரெல்லாம் அங்க சிறைப்பட்டு இருந்தார்களோ वो जो बंधे हुए लोग थे அவங்க எல்லாரையும் கர்த்தர் தூக்கிட்டு போறார் மேல. उन सब को परमेश्वर वापस ले जाता है। அவர் அக்கினியில இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கொல்லி. वो अग्नि से निकाया हुआ एक लुकटी है। அந்த அக்கினிக்குள்ள விழுந்தாலும், वो अग्नि में गिरेगा तो அந்த भी, பாதாளத்துல விழுந்தாலும், वो पाताल में गिरेगा तो भी, அந்த பாதாளம் அவரை ஒண்ணும் செய்ய முடியல. वो पाताल उसे कुछ नहीं कर पाया। அவர் அதுல இருந்து ஜெயித்து வெளியே வர்றார். उससे वो जीत कर वापस आता அவர் है। மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர். वो मरण और पाताल को जय पाया है। ஹalleluya. हालेलुया। அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயிச்சிட்டாரு. वो मरण और पाताल को जय पाया அவர் है। அந்த அக்கினியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கொல்லியா वो இருக்கிறார். अग्नि से निकाया हुआ एक लुकटी है। இந்த யோசுவா பற்றி इस योशु के बारे में ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். हम एक चीज देखने वाले हैं। பாருங்க, வாசிங்க 8ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க. देखिए 8वें वचन को फिर से पढ़ेंगे। 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 3रे अध्याय उसमें 8वें वचन को पढ़ेंगे। இப்போதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே, நீ கேள். உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள், இவர்கள் அடையாளமாயிருக்கிற புருஷர். இதோ கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன். இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல். இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். उस पत्थर को देख जिसे मैं योशू के आगे रखा हूं, इस एक ही पत्थर के ऊपर 7 आंखें बनी है. இந்த படங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. ये चित्र को आपने देखा रहेगा। அந்த ஹிந்து ஜனங்கள் வந்து இந்த மாதிரி வரைஞ்சு வச்சிருப்பாங்க. हिंदू लोग ऐसा बना के रखते இத हैं। வணங்கவும் செய்வாங்க. इसे नमन भी करते हैं। ஒரு கல்லின் மேல एक पत्थर के நாங்க ऊपर, முந்தி தாராவி ஒரு இடத்துல இருந்தோம். हम पहले धारावी इस जगह पे थे। நாங்க உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது அங்க ஒரு கோயில் இருக்கும். हम अंदर एंटर करते ही एक उधर मंदिर रहता है। அந்த கோயில்ல இப்படி ஒரு கல் வச்சு இதுல கண் வரைஞ்சிருப்பாங்க. उधर एक पत्थर रखकर ऐसा आँख बनाया हुआ था। அந்த அதுல ஒரு கண் இருக்கு, 2 கண் வச்சிருப்பாங்க. उसे 2 आँख दिया था। அவங்க 2-3 வரைவாங்க. वो 2-3 ऐसा बनाते हैं। ஆனா இங்க பைபிள் சொல்லுது, लेकिन यहाँ पर कलाम कहता है இந்த ஒரு கல்லின் மேல 7 கண்கள் இருக்குது. यहाँ पर एक पत्थर के ऊपर 7 आंखें அது हैं। என்ன இந்த 7 கண்கள்? ये 7 आंखें क्या है? இந்த கல் என்னது? ये पत्थर क्या है? அது யாருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கா? वो भी किसके सामने रखा है? அது யெகோஷுவாவுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்குது. वो योशुआ के आगे रखा है। அது இயேசு கிறிஸ்து முன்னாடி इसका मतलब यीशु मसीह के सामने அந்த 7 கண்கள் வைக்கப்பட்ட ஒரு கல். वो 7 आंखें वाले पत्थर। கர்த்தர் சொன்னார்ல, प्रभु ने कहा ना, இந்த கல்லின் மேல்
एक पत्थर के ऊपर, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். इस पत्थर के ऊपर मेरे तंबू को बनाऊंगा. இந்த கல்லு மேல इस पत्थर के ऊपर அவர் சர்ச்சை கட்டுவேன்னு சொல்றாரு. वो चर्च बनाएगा ऐसा कहता है. அது ஒரே சபையை கட்டுறாரு. वो एक कलीसिया को बनाता है. அது பாதாளத்தின் வாசலை மேற்கொள்வதில்லை. वो पाताल के फाटक उसे जीत नहीं पाएंगे. ஒரு கல்லு, एक पत्थर, அது மேல ஒரு சபை, उसके ऊपर एक कलीसिया, அந்த ஒரு சபைய उस एक कलीसिया को, அந்த சபைக்கு 7 தூதர்களை அனுப்புறார். उस एक कलीसिया को 7 देवदूत भेजते हैं. இந்த 7 கண்களும், ये 7 आंखें, இவங்க 7 ஏஞ்சல்ஸ். இவங்க ये 7 देवदूत है. பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்குது. कलाम में लिखा है, பாருங்க பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहता है, ஒரு கல்லு மேல एक पत्थर के ऊपर கர்த்தர் ஒரு சபையை கட்ட போறாராம். प्रभु एक कलीसिया बनाने वाला है. இந்த சபைக்கு इस कलीसिया को அவர் 7 தூதர்களை அனுப்புறார். वो 7 देवदूत भेजेगा. இந்த 7 கண்கள் யார் அப்படின்னா, ये 7 आंखें क्या है? அது 7 சபையினுடைய தூதர்கள். वो 7 कलीसिया के देवदूत है. சபை ஒண்ணுதான், कलीसिया एक ही है, ஆனா காலங்கள் 7 காலங்கள் வருது. लेकिन 7 சமயம். वो 7 समय आता है. இந்த 7 காலங்கள்லயும் इन 7 समयों में அவர் 7 தூதர்களை என்ன செய்யற அனுப்புறார். वो 7 देवदूतों को भेजता இந்த है. தூதர்கள் என்ன செய்யணும்? ये देवदूत क्या करना है? அந்தந்த சமயத்துல தேவனுடைய வார்த்தை சொல்லுவாங்க. उस समय में परमेश्वर की बात को कहेंगे. ஒவ்வொரு வார்த்தையை அங்க ரிவீல் பண்ணுவாங்க. परमेश्वर के वचन को रिवील करेंगे. மணவாட்டியை ஆயத்தப்படுத்துவாங்க. दुल्हन को तैयार करेंगे. இதுதான் இவங்களுடைய வேலை. यही इनका काम है. இந்த கண்களுடைய வேலை என்ன அப்படின்னா, ये आंखों का काम क्या है? மணவாட்டியை ஆயத்த பண்ணணும். दुल्हन को तैयार करना है. இந்த பிரைட் வந்து prepare பண்ணணும். इस दुल्हन को तैयार करना है. இதுதான் இந்த 7 கண்களுடைய வேலை. यही इस 7 आंखों का काम है. முதலாவது கண்ணு பேர் வந்து பவுல். पहले आंख का नाम है पौल. அவர் இந்த உலகத்துல வந்து वो इस संसार में आकर அவர் செய்தி கொடுக்க ஆரம்பிக்கிறார். वो संदेश देने शुरू करते हैं. இன்னைக்கு நம்ம பைபிள்ல என்னெல்லாம் பார்க்கிறோமோ, आज हम कलाम में जो भी देखते हैं, ரோமன்ஸ்ல இருந்து பவுல் எழுதின ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும்போது, पौल ने जो भी लिखा है वो सब चीज को जब हम देखते हैं, அது எல்லாமே சபைக்கு எழுதப்பட்ட நிருபங்கள். वो सब कलीसिया को लिखाया हुआ एक पत्र है. இந்த வசனத்தின்படி தான் நம்ம படிச்சிட்டு இருக்கிறோம். इन वचन के अनुसार ही हम सीख रहे हैं. நம்மளுடைய வாழ்க்கையை சுதாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். हम हमारे जीवन को ठीक कर रहे हैं. சோ பவுல் வந்து பிரசங்கம் பண்ணும்போது, पौल यहाँ पर प्रचार करते समय மணவாட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்றார். दुल्हन कैसे रहना है वो ऐसा प्रचार करता है. அதே மாதிரி இரண்டாவது சபையின் தூதன் வரார். वैसे ही दूसरे कलीसिया का देवदूत आता है. ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு தூதர்கள் வராங்க. हर एक समय में एक देवदूत आते हैं. இந்த கடைசி சபை நேரத்திலயும் ये आखिरी कलीसिया के समय में भी கர்த்தர் நம்ம மத்தியில பிரணாம கொண்டு வரார். प्रभु हमारे बीच में ब्रनाम को लेकर आते हैं. சோ இவங்க எல்லாரும் நமக்கு செய்தி கொடுக்கறாங்க. ये सब हमारे लिए एक संदेश देते हैं. இவங்களுடைய செய்தி என்ன செய்யும்? इनका संदेश क्या करता है? பிரைட प्रिपेयर பண்ணும். दुल्हन को तैयार करता है. மணவாட்டி ஆயத்தப்படுத்துகிற ஒரு சபை. दुल्हन को तैयार करने वाला एक कलीसिया. இன்னைக்கு நம்ம எல்லாரும் பிரைட் தான். आज हम सब एक कलीसिया है. அப்ப நம்ம எல்லாரும் ஆயத்தமாகணும்னா, तो अगर हम सब तैयार होना है तो இந்த செய்தியின்படி நடந்தாதான் நம்ம ஆயத்தமாக முடியும். इस संदेश के अनुसार हम चलेंगे तो ही हम तैयार हो पाएंगे. செய்தி செலவு நல்லா தெரியும். कुछ लोगों को संदेश अच्छे से पता ஆனா होगा, அதன்படி வாழ்வதற்கு தன்னை ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. लेकिन उसके अनुसार जीने के लिए अपने आप को समर्पण नहीं அவங்க करेंगे. ஆயத்தமாக முடியாது. वो तैयार नहीं हो पाएंगे. இவங்க எல்லாரும் மணவாட்டி ஆயத்தப்படுத்தி, ये सब दुल्हन को तैयार करके மணவாளன் வரும்போது ரெடியா இருப்பாங்க. दूल्हा आते समय वो तैयार रहेंगे. இன்னைக்கு யோசுவா வரக்கூடிய நேரம் வந்துட்டு, आज यहोशुआ आने का समय आ गया நம்ம है. இன்னைக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? क्या हम तैयार हैं? இந்த ஆயத்தம் கண்டிப்பா நம்மளுக்கு தேவை. ये तैयारी हमें जरूर जरूरत है. பாருங்க, நம்ம இந்த 3rd சாப்டர்ல பாக்கும்போது, हम तीसरे अध्याय में जब हम देखते हैं, யெகோஷுவா பிரதான ஆசாரியனா இருக்கிறார். यहोशुआ महायाजक है. அவர் அக்கினியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கொள்ளி. वो अग्नि से निकाला गया हुआ एक लुकटी है. இப்போ இந்த யோசுவாக்கு முன்பாக ஒரு கல் வைக்கப்பட்டிருக்குது. ये यहोशुआ के सामने एक पत्थर रखा गया है. அதுல 7 கண்கள் இருக்குது. उसके ऊपर 7 आंखें हैं. இந்த 7 கண்களும் 7 தூதர்கள்னு பார்த்தோம். ये 7 आंखें 7 देवदूत है सामने देखा. இந்த தூதர்கள் சபையை பரிசுத்தப்படுத்துவாங்க. ये देवदूत कलीसिया को पवित्र करते हैं. மணவாட்டியை ஆயத்தப்படுத்துவாங்க. दुल्हन को तैयार करते हैं. இப்போ அடுத்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். अभी आगे एक चीज को देखेंगे. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ये बहुत इंपॉर्टेंट एक चीज है. பாருங்க, சக்கரியா 3ஆம் அதிகாரம், देखिए जकरिया 3रा अध्याय, அதுல 9ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க. उसमें 9वें वचन को फिर से पढ़ेंगे. இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது.
இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரே நாள்ல நான் என்ன செய்வேன்? நீக்கி போடுவேன். एक ही दिन में मैं उसे निकाल दूंगा. இந்த காரியங்கள் வரும்போது ये चीज आते समय அக்கிரமத்தை ஒரே நாளில் நீக்கி போடுவேன். अधर्म को मैं एक ही दिन में दूर कर दूंगा. எப்போ நீக்கி போட்டார் அக்கிரமத்தை? कब निकाला? யோசுவா சிலுவையில இருக்கும்போது, योशुआ सूली पर रहते समय, அவர் இரத்தத்தை சிந்தும்போது वो लहू बहाते समय அக்கிரமத்தை நீக்கிட்டாரு. सारे अधर्म को निकाल दिया. என்னைக்கு நீங்க யோசுவா ஏற்றுக்கொள்றீங்களோ, जिस दिन आप योशुआ को स्वीकार करेंगे, அன்னைக்கு உங்களுடைய அக்கிரமம் மன்னிக்கப்பட்டுட்டு, उसी दिन आपका अधर्म माफ हो गया है. பாருங்க, இன்னைக்கு ஜனங்கள் என்ன பிரீச் பண்ணணும்னு தெரியாது. आज लोगों को क्या प्रचार करना है वो नहीं पता. நீங்க எங்க போய் பிரசங்கம் பண்ணாலும் आप जिधर भी जाके प्रचार करेंगे तो ரெண்டே காரியத்தை குறிச்சா பிரசங்கம் பண்ணணும். दो ही चीज के बारे में आपको प्रचार करना है. பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் देखिए लूका का किताब 24 அதிகாரம் 24वें अध्याय அதுல 47 வசனத்தை வாசிக்கலாம். 47th वर्ष को पढ़ेंगे. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. பாருங்க, பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहता है மனம் திரும்புதலும் मन फिराओ பாவ மன்னிப்பும் और पाप का क्षमा, forgiveness of sin, पाप का क्षमा, இந்த ரெண்டும் ये दोनों யெகோஷுவாவுடைய பெயர்ல योशुआ के नाम से பிரசங்கிக்கப்பட வேண்டிய இருக்குது. प्रचार किया जाएगा. சோ என்ன பிரசங்கம் பண்ணணுமா? तो क्या प्रचार करना है? மனம் திரும்புதல் பற்றி பிரசங்கம் பண்ணணும். मन फिराने के बारे में प्रचार करना है. பாவ மன்னிப்பை பற்றி பிரசங்கம் பண்ணணும். पाप की क्षमा के बारे में प्रचार करना இன்னைக்கு है. நீங்க எங்க போய் பிரசங்கம் பண்ணாலும் आज अब किधर भी जाके प्रचार करे இந்த तो ரெண்டு பாயிண்ட மட்டும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ये दो पॉइंट को आप याद रखिए. நீங்க மனம் திரும்புதல் பற்றி பிரசங்கம் பண்ணணும். आपको मन फिराव के बारे में प्रचार करना है அடுத்து பாவ மன்னிப்பை பற்றி பிரசங்கம் பண்ணணும். और दूसरा पाप की क्षमा के बारे में प्रचार करना அது है. யாருடைய பெயர்ல பிரசங்கம் பண்ணணுமா? वो भी किसके नाम पे किसके नाम से प्रचार करना है? யெகோஷுவா பெயர்ல பிரசங்கம் பண்ணணும். योशुआ के नाम से प्रचार करना है. எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? वो किधर से शुरुआत करना है? எருசலேம்ல இருந்து ஆரம்பிச்சு यरूशलेम से शुरू करके சகல தேசத்தாரிலும் பிரசங்கம் பண்ணப்படணும். पूरे संसार में उसे प्रचार करना है. எங்க ஆரம்பிக்கணுமா? किधर से शुरुआत करना है? எருசலேம்ல ஆரம்பிக்கணும். यरूशलेम में शुरुआत சோ करना है. மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் तो मन फिराव और पाप का क्षमा யெகோஷுவா பெயர்ல பிரசங்கிக்கப்படணும். योशुआ के नाम से प्रचार होना है. எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும்? किधर से शुरू होना है? ஜெருசலேம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி यरूशलेम से शुरू होके உலகம் எங்கும் பிரசங்கப்படணுமா? इस संसार भर प्रचार होना है. இந்த பதலாப்பூர்ல அதான் பிரசங்கிக்கப்படணும். ये बदलापुर में भी वही प्रचार होना है. இது இந்த ப்ராஃபஸி நடந்துட்டா? ये प्रोफेसी हो गया क्या? இது ஒரு ப்ராஃபஸி. ये एक प्रोफेसी है. யெகோஷுவா தன்னுடைய சீஷர்களுக்கு ப்ராஃபஸி பண்றா. योशुआ ने अपने शिष्यों को एक प्रोफेसी किया है. இந்த ப்ராஃபஸி நிறைவேறிட்டு ये प्रोफेसी पूरा हो गया है. முதல்ல பிரசங்கம் पहला प्रचार அது எருசலேம்ல பேதுரு கொடுக்கிறார். वो यरूशलेम में पतरस के देता है. அவர் கொடுக்கும்போது वो देते समय எதை பற்றி பிரசங்கம் பண்ணார்? किसके बारे में प्रचार किया? அவர் மனம் திரும்பல் பற்றி பேசினார். वो मन फिराव के बारे में बात किया. பாவ மன்னிப்பை பற்றி பேசுறார். पाप की क्षमा के बारे में बात किया. பாருங்க, வாசிங்க. देखिए पढ़ेंगे அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் प्रेरितों का काम 2रा अध्याय அதுல 38ஆம் வசனத்தை வாசிங்க. उसमें 38 वचन को पढ़ेंगे. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பாருங்க, பேதுருங்க பிரசங்கம் பண்ணும்போது देखिए पतरस यहाँ पे जब प्रचार करता அவர் है எருசலேம்ல இருந்து பிரசங்கம் பண்றார். वो यरूशलेम से प्रचार करता है. நீங்கள் மனம் திரும்பி. तुम मन फिराओ. முதல்ல எதை பிரசங்கம் பண்றாரு? पहले किसका प्रचार करता है? மனம் திரும்புதல் பற்றி பேசுறார். मन फिराओ के बारे में प्रचार करता நீங்கள் है. மனம் திரும்பி तुम मन फिरा के ஒவ்வொருவரும் तुम में से हर एक பாவ மன்னிப்புக்கென்று. अपने पाप की क्षमा के लिए சோ மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் मन फिराओ और पाप का क्षमा இந்த பேதுரு பிரசங்கம் பண்றார். ये पतरस उधर प्रचार करता है. இந்த பாவ மன்னிப்பு எப்படி கிடைக்குமா? ये मन फिराव कैसे मिलता है? யோசுவா மேசியாவின் நாமத்தினாலே योशुआ मेसिया के नाम से ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், तुम बपतिस्मा पाओ, அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். तो तुम पवित्र आत्मा का दान पाओगे. இந்த பிரசங்கம் ये प्रचार இது பேதுரு எருசலேம்ல பண்ணார். ये पतरस यरूशलेम में किया. இன்னைக்கு உலகம் எங்கும் பண்ண வேண்டிய இருக்குது. आज हमें संसार भर करना है. இந்த பதலாப்பூர்ல அதான் பிரசங்கம்
பிரசங்கம் பண்ணணும். इस बदलाव पर में भी वही प्रचार करना है. எங்க போய் பிரசங்கம் பண்ணாலும் आप किधर भी जाके प्रचार करो, இந்த ரெண்டு காரியத்தை குறித்து பிரசங்கம் பண்ணணும். ये दो चीज के बारे में प्रचार करना ஒன்னு है. மனம் திரும்புதல், एक मन फिराव, அடுத்தது பாவ மன்னிப்பு. और दूसरा पाप का क्षमा. அது யாருடைய பேர்ல கிடைக்குமா? वो भी किसके नाम से मिलेगा? யோசுவா பேர்ல கிடைக்கும். योशुआ के नाम से मिलेगा. அதனாலதான் 1 John 1:7ல பைபிள் சொல்லுது, इसलिए पहला यूहन्ना पहला अध्याय 7वें वचन में लिखा है, யோசுவா மேசியாவின் இரத்தம் योशुआ मेसिया का लहू சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. सारे पापों से हमें धोकर शुद्ध करता है. ஒரே நாள் அக்கிரமம் நீங்கிருமா? एक ही दिन में सारे अधर्म निकल அது जाएंगे. எப்படி நீக்கப்படும்? वो कैसे निकल जाएगा? யோசுவாவுடைய இரத்தத்துல தான் நீக்கப்படுது. योशुआ मेसिया के लहू से ही होगा. இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் கர்த்தரை அறியாம இருக்கிறாங்க. आज कितने सारे लोग योशुआ को जानते नहीं है. ஒரு சிலவங்க மனம் திரும்பிடுவாங்க, कुछ लोग मन फिरा लेते ஆனா हैं, பாவ மன்னிப்பு இல்ல. लेकिन उनके पास पाप का क्षमा नहीं ஒரு சில है. முதல்ல நான் குடிகாரனா இருந்தேன், बोलेंगे पहले मैं पिया करता, நான் குடியில இருந்து விடுதலை பெற்றுட்டேன். मैंने पीने से छुटकारा पा लिया, பாவ மன்னிப்பு பெற்றுட்டாங்களா? लेकिन पाप का क्षमा पाया क्या? இல்ல பெறல. नहीं पाया. அப்ப ரெண்டுமே சைமல்டேனியஸா வேணும். तो दोनों भी साइमल्टेनियस चाहिए. ஒன்னு வந்து மனம் திரும்புதல், एक मन फिराओ, இன்னொன்னு பாவ மன்னிப்பு. दूसरा पाप का क्षमा. இது யாருடைய பேர்ல வரணுமா? ये किसके नाम से आना है? யெகோஷுவா பேர்ல வரணும். योशुआ के नाम से आना है. அதுதான் அவர் சொல்றாரு, इसलिए वो कहता है, ஒரே நாள்ல அக்கிரமம் நீங்கிரும். एक ही दिन में अधर्म निकल जाएगा. யோசுவா என்னைக்கு சிலுவையில் அடிக்கப்பட்டாரோ योशुआ जिस दिन सूली पर मारे गए, அன்னைக்கு அவருடைய இரத்தத்தினால அக்கிரமம் நீக்கப்படுது. उसी दिन उनके लहू के द्वारा सारा अधर्म निकल जाता है. ஹalleluya. हालेलुया. சோ இதுல மெயினா நம்ம இப்போ என்ன பார்த்தோம் அப்படினா, तो अभी इसमें मेन चीज हमने क्या देखा? யோசுவா நமக்காக சிலுவையில் அடிக்கப்படும்போது योशुआ हमारे लिए सूली पर मारे जब गए, ஒரே நாள்ல அக்கிரமத்தை நீக்கிறார். एक ही दिन में सारे अधर्म को निकाल देता है. அதே ஆவியில காவலில் உள்ள ஆத்மாக்கு போறார். उसी आत्मा में वो बंधे हुए लोग के पास जाता है, அங்க அவங்களை சிறைப்படுத்தி வெளியே கொண்டு வராரு. उन्हें छुड़ाकर वो लेकर आता है. அதுக்கு பிறகு பிரதான ஆசாரியனா மாறிறார். उसके बाद वो महायाजक बन जाता है. அவர் பிரதான ஆசாரியனா இருக்கிறார், वो महायाजक है, ராஜாவாகவும் இருக்கிறார். वो राजा भी है. சோ மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் ராஜா ஆயிறார். वो मेल्किसेदेक के रीति रिवाज के अनुसार वो राजा बनता है. हालेलुया. हालेलुया.